வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லை, இது லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். யூஸ்வலாக நம்ம பண்ணுற சேமியா விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான தயிர் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நல்ல குளிர்ச்சியான ஒரு ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம சேமியாவை வேக வச்சிடலாம். நான் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1 கப் சேமியா சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கறதுனால சேமியா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இது 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது 4-5 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு சாஃப்டாக ரெடி ஆகிடும். இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கரண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்குறீங்கன்னா மட்டும் பால் ஆட் பண்ணுங்கள். உடனே சர்வ் பண்ணுறதா இருந்தால் பால் சேர்க்க வேண்டாம், வெறும் தயிர் மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வெறும் பாலில் போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும், அந்த புளிப்பு டேஸ்ட்டே இருக்காது. லஞ்சு கொடுத்து விடும் போது இது கரெக்டாக ரெடி ஆகிடும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சேமியா அப்படியே பால் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா பால்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அரைங்கிறது 1/2 3/4 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் இதில் 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துருங்க. இது வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை நம்ம செஞ்சு வச்சுருக்க சேமியாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சேமியாவை நம்ம உப்பு சேர்த்து தான் கொதிக்க வச்சுருக்கோம். இருந்தாலும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மாதுளம், திராட்சை இது எல்லாமே சேர்ப்பாங்க. உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சின்னா இதோடய நீங்கள் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட தயிர் சாதத்தில் நம்ம சேர்க்குற மாதிரி தான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கேரட் துருவல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்மளோட தயிர் சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சேமியாலேயே தயிர் சேர்க்குறது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதுலேயே நம்ம தாளித்து போட்டு சர்வ் பண்ணுறது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமான உப்புமாக்கெலாம் டாட்டா பாபாய் சொல்லிவிட்டு இந்த சூப்பரான சேமியா உப்புமாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.